ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி எல்லோரும் முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் எடுத்துக்கலாம். தேவையான அளவு வெங்காயம், 3 வெங்காயம், 5 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளியெல்லாம் பொடிசாக நறுக்கிக்கலாம். வெங்காயத்தை நறுக்கிக்கலாம், பூண்டை நறுக்கிக்கலாம். அப்புறம் ஒரு வானலை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் மீடியம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு கீரை போட்டுக்கலாம். நான் 2 ஆளுக்கு தேவையான கீரை போட்டிருக்கேன். கீரையை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கீரை ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாத்தையும். இப்போ எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதி வந்துடுச்சு. நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நம்ம முருங்கைக்கீரை தினந்தோறும் எடுத்துக்கிறனால நமக்கு என்ன பயன் பார்த்திங்கன்னா, நமக்கு தேவையான இரும்பு சத்து இந்த கீரையிலே இருக்குது அதிகப்படியாக.